சரத்குமார் பாஜகவில் சேர்ந்ததுக்கும் அவருடைய மகளான வரலட்சுமிக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக என்ஐஏ சொல்றதாக ஒரு தகவல் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? கேரளாவில் இருக்கக்கூடிய விழுஞ்சியம் துறைமுகத்தில் ஒரு போட்ல பிடிச்ச 300 கிலோ ஹெராயின், அது மட்டும் இல்லாம AK-47 துப்பாக்கி, 10 கிலோ கோல்டு, இதை கடத்தி வந்த நபருக்கும் வரலட்சுமியினுடைய மேனேஜரா இருந்த லிங்கத்துக்கும் என்ன தொடர்பு? சரத்குமாரனுடைய மகள் வரலட்சுமிக்கு என்ஐஏ சம்மன் அனுப்பிச்சுதா இல்லையா? அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளால விழுஞ்சியம் துறைமுகத்துல ஒரு போட்டை கோஸ்டல் கார்டு சுத்தி வளைக்கிறாங்க. அவங்க ஏன் சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு தகவல் வந்துருந்துச்சு. என்ன தகவல் அப்படின்னா, சந்தேகத்துக்குரிய ஒரு போட்டு, ஏதோ ஒரு கன்சைன்மெண்ட் இந்த கடல் மார்க்கமா தென்னிந்தியாவை நோக்கி வருது, அந்த போட்ல என்ன இருக்கு, உடனே அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுக்குறாங்க. அந்த தகவலை எடுத்துட்டு கோஸ்டல் கார்டு விழுஞ்சியம் துறைமுகத்துக்கு வந்த ஒரு போட்டை சுத்தி வளைக்கிறாங்க. அப்படி சுத்தி வளைச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த போட்டில் 13 பேர் இருந்திருக்காங்க. அந்த 13 பேருடைய உடைமைகளை சோதிச்சிருக்காங்க. போட்டில் இருக்கக்கூடிய டெக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சோதிச்சு பார்க்கும்போது ஏறத்தாழ 300 கிலோ ஹெராயின் மாட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் AK-47 துப்பாக்கி மாட்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 9 கிலோ கோல்டு தங்கமும் சிக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 ரவுண்டு தோட்டாக்களும் மாட்டியிருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே கோஸ்டல் கார்டு இதுக்கு சந்தேகத்திற்குரிய நபர்னு சொல்லி அந்த போட்டில் இருந்த 14 பேர்த்த பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த 14 பேர்த்த பிடிச்சு உட்கார வச்சு போட்லேயே ஹார்பர்லேயே விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இந்தியாவோட கோஸ்டல் கார்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய என்ஐஏவுக்கு உடனே தகவல் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு போட் இங்கே மாட்டிருக்கு, இன்டெலிஜென்ஸ் கொடுத்த தகவல், இந்தந்த விஷயங்களை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம், உடனே இந்த கேஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு கோஸ்டல் கார்டு சைட்லேருந்து சொன்ன உடனே என்ஐஏ வந்து இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ஐஏ விசாரிக்கும் போது ஏறத்தாழ 13 பேர்த்த கைது பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பல இடத்துல வந்து கைது பண்ணாங்க. அது சென்னை, திருச்சி, இன்னும் பல நகரங்களில் சில பேர்த்த வந்து அவங்க கைது பண்ணாங்க. அப்படி கைது பண்ணும்போது அந்த கைதிகள் கொடுத்த தகவல், அவங்கள்ட்ட நடந்த விசாரணை, அந்த விசாரணையில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த போதைப் பொருள்கள் ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து அரபிக்கடல் மூலிமா லக்ஷதீப் வந்து, லக்ஷதீப்லேருந்து ஸ்ரீலங்கா போகிற வழியில் கேரளாவுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு பார்சல் அப்படின்னு இருக்காங்க. இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் வர்றதுக்கு 2 மிக முக்கியமான ரூட்டு சொல்கிறாங்க. கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரூட் எது அப்படின்னா கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறாங்க. இந்த கோல்டன் கிரசன்ட் பகுதி அப்படிங்கிறது எது அப்படின்னா, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஹெராயின் இருக்கு இல்லையா, இந்த ஹெராயின் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவுக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹிமாச்சல் இது வரைக்கும் லேண்ட் வழியாகவும் போகுது. அது மட்டும் இல்லாமல் கப்பல் மூலியமாகவும் கடத்தப்பட்டு குஜராத்துக்கு வருது. இதை விட இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, இது மாதிரியான போதைப் பொருட்களை கப்பலில் அரபிக்கடல் வழியாக கடத்தி கொண்டு போய் ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும், இன்னொரு பக்கம் லக்ஷதீப் வழியா இலங்கை வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் வந்து இன்டெலிஜென்ஸுடைய தகவலா இருக்கு. இது வந்து ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரூட். காலங்காலமாக போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய கும்பல்களுக்கு பல ரூட்டுகள் இருக்கு. அந்த பல ரூட்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூட் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் வர்றதுக்கு, என்ட்ரி கொடுக்கறதுக்கு இந்த கோல்டன் கிரசன்ட் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஹெராயின் ரொம்ப முக்கியமான ஒரு ரூட் அப்படிங்கிறாங்க. இது வந்து லேண்ட் வழியாகவும் இந்தியாவுக்குள்ள வருது, பஞ்சாப் பார்டர், ராஜஸ்தான் பார்டர் மூலியமாகவும் இந்தியாவுக்குள்ள வருது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடல் வழியாகவும் குஜராத் மூலியமா வருது அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் இது வந்து கடல் வழியாக தான் வருது அப்படிங்கிறாங்க. இப்படி கடல் வழியாக வரக்கூடிய ஹெராயினா இருக்கட்டும், மற்ற போதைப் பொருள்களாக இருக்கட்டும், எல்லாமே ஹார்பரில் தான் வருது. ஏன்னா ஒரு கடல் வழியாக ஒரு கப்பலோ ஒரு போட்டோ வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு ஹார்பர் மூலியமா தான் சரக்கை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாகணும். அப்போ இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய போதைப் பொருள்கள் எல்லாமே ஹார்பர் வழியாக தான் வருது அப்படிங்கிறது தான் ஆதாரப்பூர்வமான தகவலாக இருக்கு. அரசாங்கமே இந்த தகவலை சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் பிடிபட்டிருக்கக்கூடிய போதைப் பொருள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போதைப் பொருள் எல்லாமே, அதாவது பெரும்பாலும் இந்தியாவினுடைய துறைமுகத்தின் வழியா அங்க இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆபீசராக இருக்கட்டும், இல்லை கோஸ்டல் கார்டாக இருக்கட்டும், இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்ளே வருது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு, அதாவது இந்த கோஸ்டல் கார்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்பரில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்களை சில பேர் வாங்கக்கூடிய லஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த லஞ்சம் வாங்கிட்டு கன்சைன்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு இந்தியாக்குள்ள வர்றாங்க பாத்தீங்களா, அது மூலியமாவும் போதைப் பொருட்கள் நிறைய இந்தியாக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாக்குள்ள வரக்கூடிய போதைப் பொருளுடைய என்ட்ரியை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஹார்பர் வழியா வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும். அப்ப இப்படி வந்த ஒரு மிக முக்கியமான கன்சைன்மெண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் விழுஞ்சியம் துறைமுகத்தில் கோஸ்டல் கார்டால பிடிக்கப்படுது. அப்படி பிடிக்கப்படும் போது அதுல மாற்ற நிறைய பேரை வச்சு என்கொயரி நடக்குது. அந்த என்கொயரி தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னைன்னு பல பகுதிகளில் நடக்குது. அப்படி விசாரணை நடக்கும் போது மாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா குணசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் மாட்டாரு. இந்த குணசேகரன் வேற யாரும் இல்ல, டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய டெபுட்டி பிரசிடென்டா இருக்கக்கூடிய லிங்கம்னு சொல்லக்கூடிய ஆதிலிங்கம் அப்படிங்கிறவர் மாற்றாரு. இந்த ஆதிலிங்கம் மாட்டினதுக்கு பிறகுதான் இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. ஏன் அப்படின்னா இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்தா வருது. இதுக்கு முக்கியமான காரணம் ஹஜி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹெராயினை கடத்தக்கூடிய ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. அந்த நபருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நபருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக தான் என்ஐஏ அப்போ ஒரு விசாரணையை முன்னெடுத்தாங்க. அந்த விசாரணையில மாட்டினதா இவங்க ரெண்டு பேரும், குணசேகரன் மற்றும் ஆதிலிங்கம். இவங்க ரெண்டு பேரும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புன்னு சொல்றாங்க. அந்த கட்சி ஒரு லெட்டர் பேட் கட்சி தான் போல இருக்கு. அந்த கட்சிக்கு நிறைய நிதி டொனேஷன்ஸ் வாங்குறாங்க. இந்த டொனேஷன்ஸ் யாரு கொடுத்தாங்க? இது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சி மூலமா நிறைய பரிவர்த்தனைகள் வந்து நடந்திருக்கு. குறிப்பா இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் இதனுடைய மெம்பர்ஸ், சில க்ளோஸ் சர்க்கிள், இவங்க எல்லாத்துக்குமே கிரிப்டோ கரன்சி மூலமா நிறைய டொனேஷன் இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கு. இது எல்லாமே போதைப் பொருட்கள் சம்பந்தமான பணங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான தகவல் வந்து தொடர்ச்சியா வெளியே வந்துட்டே இருந்துச்சு. இப்படி விசாரணைகள் வந்து துரிதப்படுத்தும் போது தான் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல்ல மாட்டின ஆதிலிங்கம் அப்படிங்கிறவர் சரத்குமாரனுடைய மகளான வரலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மேனேஜர் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான குண்டை போட்டாங்க. இந்த தகவல் வந்த உடனே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் வரலட்சுமி ரொம்ப ரொம்ப அமைதியா நின்று இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க பிரஸ்ல வந்து ஒரு டீடைலான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க பிரஸ்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத முழுமையா நம்ம பார்த்தோம்னா தான் வரலட்சுமிக்கும் இந்த ஆதிலிங்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். இந்த ஆதிலிங்கம் வந்து சென்னையில சேலையூர் பகுதியில் தங்கி இருந்து பிடிபட்ட போது அவர் என்னைய விசாரிக்கும் போது நான் வந்து வரலட்சுமிக்கு வந்து மேனேஜரா இருந்திருக்கேன் அப்படின்னு தான் அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பிலிம் ப்ரொடியூசர்ஸுக்கு எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கறதையும் அவர் முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம சில படத்தை நானே தயாரிச்சிருக்கிறேன் அப்படிங்கறதையும் அவர் என்னையிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா வரலட்சுமி தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் என்னுடைய மேனேஜர் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாவே அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தரப்புல இருந்து என்ன தகவல் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, எனக்கு நிறைய ஃப்ரீலான்ஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் இல்ல நடிகர்கள் அவங்களுக்கு வந்து பெர்மனண்டா 1-2 மேனேஜர்ஸ்கள் எப்பவுமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் விஷயமா இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்னு அவங்க வந்து ஃபில்மாக இருக்கட்டும் இல்லை மற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இதில் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெம்பரவரியாக சில பேர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, ஒரு ஃப்ரீலான்ஸ் மேனேஜராக இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ஃப்ரீலான்ஸ் மேனேஜர் தான் இவர் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க சொன்னாங்க. இவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, கடந்த 3 ஆண்டுகளாக இவர் என்கிட்ட மேனேஜராக இல்லை, இவரோட எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி வரலட்சுமி தரப்பிலிருந்து ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இந்த அறிக்கையை அவங்க கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக எல்லா பத்திரிகையிலுமே வரலட்சுமிக்கு என்ஐஏ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, வரலட்சுமியை என்ஐஏ சுற்றி வளைச்சிருச்சு, வரலட்சுமி கைதாக போறாங்க, வரலட்சுமிக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருக்கு, வரலட்சுமிக்கும் இந்த ஆயுதல் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருக்குன்னு பல செய்திகள் பல பத்திரிகையில வந்ததை பார்த்துட்டு அவங்க நேரடியாவே வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. என்னையே எனக்கு எந்த சம்மனும் அனுப்பல, எனக்கும் இந்த ஆதிலிங்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, கடந்த 3 வருஷமா இவரோட நான் பேசினதே கிடையாது, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் மேனேஜரா மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ஐஏ தரப்புல இருந்து எந்த அபிஷியல் டாக்குமெண்ட்லயுமே வரலட்சுமிக்கு சம்மன் அனுப்பிச்சோம் அப்படிங்கிறது குறித்து எந்த தகவலும் வெளியே வரல. இது மட்டும் இல்லாம என்ஐஏ வந்து நாங்க வரலட்சுமியை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எந்த தகவலும் அவங்க சைடுல இருந்தும் கொடுக்கல. இதுல அடிஷனலா இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கைதான ஆதிலிங்கம் வரலட்சுமி குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறித்தும் இதுவரைக்கும் என்ஐஏ தரப்புல இருந்து எந்த அறிக்கையுமே வரல. அப்போ என்ஐஏ தரப்புல இருந்து அபிஷியலா எந்த அறிக்கையுமே வராத போது வரலட்சுமிக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, வரலட்சுமி கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பத்திரிகையில வந்ததை பார்த்துட்டு வரலட்சுமி நேரடியாவே வந்து ஒரு அறிக்கையை போட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்னை பத்தி நீங்க தப்பான நியூஸை பரப்புறீங்கன்னு சொல்லி ஓப்பனாவே பேசிட்டாங்க. இந்த டிஸ்கஷன் இப்ப ஏன் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னா, சமீபத்தில் சரத்குமார் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, அதை கொண்டு பாஜக இணைச்சிட்டாரு. அவர் இணைச்சதுக்கும் ஏற்கனவே என்ஐஏ பிரச்சனையில வரலட்சுமி மேல ஒரு மார்க் இருக்கு, அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலா கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியா பல நியூஸ்கள் வந்து போடப்பட்டுட்டே இருக்கு. இதை பார்த்து கடுப்பான வரலட்சுமியும் பழைய ஃபால்ஸ் நியூஸ், அதாவது தவறான செய்தி இப்ப எடுத்து நீங்க பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட வேண்டி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க ஓப்பனாவே சொல்லிருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு பேசுறதுக்கு பல விஷயம் இருக்கு, இது மாதிரியான ஃபால்ஸ் நியூஸ் எடுத்து வச்சு இப்ப திருப்பி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு
அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தா சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணம் குறித்து பல சர்ச்சையான தகவல் வந்து வெளியே வந்துச்சு. அப்போ அவங்க எக்ஸ் தளத்தில் போட்டு சில விஷயங்களை முன் வச்சாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் இப்போ பரபரப்பாக இருக்கும்போது இதுக்கும் எக்ஸ் தளத்தில் அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனால் பல்வேறு தகவல்கள் வந்து எப்படி லிங்க் பண்ணப்படுது அப்படின்னா, சரத்குமார் பாஜக இணைஞ்சதுக்கு காரணமே தன் மகள் மேல என்ஐஏ ரைடு வந்துடக்கூடாது, தன் மகள் கைதாயிடக்கூடாது, தன் மகள் என்கொயரி பண்ணப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் இணைஞ்சாரு அப்படின்னு தான் தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டே இருக்கு. ஆனா சரத்குமார் தான் பாஜக இணைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு காமெடியான விஷயமா தெரிஞ்சது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நைட்டு தூங்கிட்டு தான் திடீர்னு 2 மணிக்கு எனக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு. எந்திரிச்சு என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், நான் பாஜக என் கட்சி இணைச்சிடலாமான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் காலையில வந்து பாஜக என் கட்சி இணைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரு மிகப்பெரிய மீம் கண்டென்ட்டா மாறி சரத்குமார் மிக மோசமா கலாய்க்கப்பட்டிருக்காரு. அவர் சோசியல் மீடியா மட்டும் கலாய்க்கல, தன்னோட சொந்த கட்சியை சார்ந்தவங்களே வந்து காசிக்கு போய் மொட்டை அடிச்சு சமத்துவ மக்கள் கட்சி செத்துருச்சு அப்படின்னு சொல்லி பல போஸ்ட்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியை 15-16 வருஷமா அவர் நடத்தியிருக்காரு. திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு மனைவி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மனைவி கிட்ட கேட்டுட்டு உடனே போய் வேற ஒரு கட்சியில இணைச்சிட்டாரு. இது மிக மோசமான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி தரப்புல இருந்தே பலதரப்பட்ட தகவல் வந்துச்சு. பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு மனைவி கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு வந்து அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. பல்வேறுபட்ட கேள்விகள் அவர் நோக்கி என்னவா வருது அப்படின்னா, கட்சினா அதுக்கு ஒரு பொதுக்குழு இருக்கும், கட்சினா அதுக்கு ஒரு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, கட்சினா அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக குழுக்கள்லாம் இருக்கும். கட்சியினுடைய அபிஷியல் பியூரோஸ்ட யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாம நைட் 2 மணிக்கு பொண்டாட்டிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், அவங்க என் கட்சியை சேர்த்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா கடைசியா நடந்த மீட்டிங்ல கூட சரத்குமாரோட கட்சியை வந்து இணைக்கிறதுக்கு முன்னாடி 2026ல நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு என் மனைவி விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம உடம்பு முடியாம படுத்திருந்த மாமியாரே என்கிட்ட நேரடியாக கேட்டாங்க, எப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ஓப்பனா மேடையிலேயே அவர் பேசினாரு. இது எல்லாமே ஒரு மீம் கண்டென்ட்டா, ஒரு காமெடி கண்டென்ட்டாவே தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா தன்னுடைய கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன, கட்சியினுடைய எதிர்கால திட்டம் என்ன, தேர்தல் குறித்து தன்னுடைய பார்வை என்ன, இப்ப 24 தேர்தல் நிக்க போறோமா, 26 தேர்தல் நிக்க போறோமா, ஏன் பாஜக கூட்டணி வச்சிருக்கோம், ஏன் திராவிட கட்சிகள் இருந்து நான் வந்து விலகி நிற்கிறேன், இது மாதிரி எந்த சித்தாந்த எந்த நடைமுறை சிக்கல் குறித்து எதுவுமே பேசாம என் பொண்டாட்டி சொன்னாங்க, என் மாமியார் சொன்னாங்க, நைட் 2 மணிக்கு திடீர்னு வந்து எனக்கு முழிப்பு வந்துச்சு, இது மாதிரி குழந்தைத்தனமான முட்டாள்தனமான பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக சரத்குமார் பேசுனதுனால இது ஒரு மிகப்பெரிய மீம் கண்டென்ட்டா மாறி இருக்கு. இந்த மீம் கண்டென்ட் மாறின இந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா வரலட்சுமியை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு பாஜக போய் இந்த கட்சி இணைச்சாரு அப்படிங்கிற செய்திகளும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா வரலட்சுமி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன சுத்தி கட்டப்படக்கூடிய ஒரு பொய்யான வலை, எனக்கும் இந்த ட்ரக் மாஃபியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு முன்னால ஃப்ரீலான்ஸா அந்த மேனேஜர் ஆதிலிங்கத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, என்னை பத்தி ஒரு பொய்யான ஒரு ஃபால்ஸான செய்தி பரபரப்புக்காக இவங்க பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்ஐஏவால கைது செய்யப்பட்ட ஆதிலிங்கம் இப்ப எங்க இருக்காரு, அவருக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா துறை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் என்ன தொடர்பு, உண்மையிலேயே வரலட்சுமிக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டுச்சா, இன்னும் வரலட்சுமி வந்து என்ஐஏவினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் விடை இல்லாம நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு.